guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு வெப் சீரியஸ் தி பிரதர் சன்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப் சீரியஸ். த பிரதர் சன்ஸ் அப்படிங்கிற அந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 8 எபிசோட் இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு எபிசோட் 50 மினிட்ஸ் வரைக்கும் ரன் ஆகுது. ஸோ அந்த எபிசோடோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். எபிசோடோட ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே நம்ம ஹீரோ பேக்கிங் பண்ணிட்டு இருக்கான். உள்ள 3 பேர் கத்தியோட ஹீரோ போட்டு தெரியல. ஹீரோ அவங்க 3 பேரையும் கொத்து பரோட்டா போட்டு வச்சிடலாம். அவங்களோட அப்பா ஹீரோ பார்க்க வர்றாரு. ஸோ அவங்க அப்பா என்னடா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு வயிற்றுல ஷூட் பண்ணிடுறாரு. அவங்க அப்பா ஷூட் பண்ணும்போது அவங்களோட தாய்வான் லாங்குவேஜ்ல ஏதோ ஒரு இளவு கர்மாந்திரத்தை சொல்லிட்டு கோமாக்கு போயிடுறாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு அவரோட பக்கத்துல இருக்க அல்லக்கை சொல்றான். ஸோ இப்போ ஹீரோ யாரோ அவங்க அப்பா யாருன்னா, ஹீரோ அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா தாய்வான்ல ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டருக்கெல்லாம் கேங்ஸ்டர் அப்படின்னு கேங்ஸ்டரோட தலைவர். அவங்க அப்பா இறக்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்க அம்மாவை எப்படியாவது காப்பாத்து, குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவோட அம்மா அவனோட தம்பி அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்காங்க. அவங்களுக்கு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சோன்னா அவரோட அந்த கேங்ஸ்டர் வேலையெல்லாம் விட்டுட்டு இவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இங்க லாஸ் ஏஞ்சல்ஸ் வர்றாரு. இங்கவும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு கும்பல் அவங்கள கொலை பண்றதுக்கே மிரட்டுது. ஸோ ஹீரோ சொல்றான், ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்சனை சொல்லி அவங்க அப்பாவை கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி அவனை மீட் பண்ணி பேசினா அவனும் இந்த அவங்க அப்பாவை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணல. ஹீரோ யாரை சந்தேகப்பட்டானோ அவனையே போட்டு தள்ளிடுறானுங்க ஒரு கும்பல். இப்போ தான் ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் வருது. 3ஆவதா எவனோ ஒருத்தர் இருக்கான் கல்லாடு அப்படின்னு சொல்லி ஹீரோ, அவங்களோட அம்மா, ஹீரோவோட தம்பி, இவங்க 3 பேர் சேர்ந்து அவங்க அப்பாவை கொலை பண்ணது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு இறங்குறாங்க. இறுதியில கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அவங்கள கொலை பண்ண போனது யாரு அப்படின்றதுதான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையும். இப்போ இதுல என்னன்னா இருக்கு, ஃபர்ஸ்ட் 3 எபிசோட் பாத்தீங்கன்னா பயங்கர த்ரில்லிங்கா போகும். அதுக்கப்புறம் ஒரு 4, 5, 6, 7, 8 எல்லாமே கொஞ்சம் அந்த மாதிரி தான் அந்த எபிசோட்லாம் இருக்கும். ஆனா ஃபைட்ஸ் எல்லாம் தாறுமாறு வேற ரகமா இருக்கும். தம்பிக்காரன் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாஞ்சியான மூஞ்சு, அண்ணங்காரன் கொடூரமா உக்கரமா ஃபைட் பண்ணக்கூடிய ஒருத்தனாவும் இந்த இதில் சூப்பராகவே அதை போர்ட்டபிள் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் அண்ட் வித் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டோட இந்த வெப் சீரிஸை கொண்டு போயிருப்பாங்க. சில இடங்கள்ல ரொம்ப ப்ரூட்டலான சண்டை காட்சிகள் இருந்தாலும் இந்த வெப் சீரிஸ்ல முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, பேசிக்காக வெப் சீரிஸ்னாலே இந்த மாதிரி செக்ஷுவலான 18+ கண்டென்ட் எக்கச்சக்கமா உள்ள அப்படி திணிச்சு வச்சிருப்பானுங்க. பட் இந்த வெப் சீரிஸ் அப்படி கிடையாது. ஒரு டீசெண்டான ஒரு வெப் சீரிஸ். அண்ட் இந்த செக்ஷுவலான கண்டென்ட் அப்படின்னு எதுவும் இல்லை. அதே பார்க்குறோம் ஹீரோவை மிகப்பெரிய ரவுடி அப்படின்னு சொல்லி போலீஸ் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கு. அந்த ஒரு கேஸ் ஒரு பக்கம் போதும். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் அண்ட் செகண்ட், தேர்டு. அதே மாதிரி இந்த வெப் சீரிஸோட கிளைமேக்ஸ்ல வர எபிசோட் அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங்கோட அது இருக்கும். பட் இதுல இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இது ஒரு அன்கம்ப்ளீட்டான ஒரு வெப் சீரிஸ். இன்னும் எது கம்ப்ளீட் ஆகல. ஸோ இதோட சீசன் 2 டெஃபினட்டா வரும் அப்படின்னு சொல்லி இதை முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த வெப் சீரிஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு சஸ்பென்ஸ், ஒரு கிரைம் த்ரில்லர், ஒரு ஆக்ஷன் வெப் சீரிஸ் எல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வெப் சீரிஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். ஒரு சூப்பரான ஒரு வெப் சீரிஸ். நான் சொன்ன மொத்தம் 8 எபிசோட். மொத்தமாக அந்த ஒரு எபிசோட் 50 நிமிஷம் ரன் ஆகும். கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்துக்கோங்க 8 எபிசோடுங்க எவ்வளோன்னு. ஸோ இது பிடிச்சிருந்தா இது நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்போட இது ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக வர எல்லா படம் அண்ட் வெப் சீரிஸ் எல்லாமே நெட்ஃப்ளிக்ஸும் முடிஞ்ச அளவுக்கு தமிழில் கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் அந்த வெப் சீரிஸில் எனக்கு பெரிய குறையா இருந்தது, அங்கங்கே இந்த வெப் சீரிஸ்லாம் அங்கங்கே தாய்வான் லாங்குவேஜ் பேசும்போது டக்குன்னு அதை டப் பண்ணாமல் அப்படியே தாய்வான்லேயே பேச விட்டு கீழே தமிழில் தப்பாக சப்டைட்டில் போட்டு நம்மளை வெறுப்பேற்றி விடுறது இந்த ஒரு சீன்ஸ் அதில் இருந்துச்சு. அதை மட்டும் அந்த தமிழை மட்டும் நீங்களா கரெக்ட் பண்ணி ரீட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த கதைகள் உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சூப்பரான வெப் சீரிஸாக தான் இருந்துச்சு. நேற்று தான் நான் பார்த்து முடித்தேன். அண்ட் வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணேன். சாட்டர்டே நைட் ஒரு 10 மணிக்கு இதை ஃபுல்லாக முடித்தேன். தொடர்ந்து பார்த்துருக்கலாம், நமக்கு வேலைகள் இருக்கு இல்லையா. ஸோ அதையும் பார்த்துட்டு இதையும் பார்ட் டைமாக பார்த்த வழியாக கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ பேசிக்காக ஒரு ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக நடக்கிற ஒரு போராட்டம், அவ்வளோதான், சிம்பிள். இதில் நிறைய பாசம், போராட்டம், ஃபைட்ஸ் எல்லாமே கலந்து ஒரு மசாலா என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுத்துருக்கு தான் இந்த பிரதர் சன்ஸ் அப்படிங்கிற இந்த வெப் சீரிஸ். அண்ட் அடுத்து நல்ல ஒரு மூவி இல்லைனா இந்த மாதிரி ஒரு வெப் சீரிஸோட மறுபடியும் உங்களை சந்திக்கணும். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.